வணக்கம் அனைவருக்கும். ராதே கிருஷ்ணன். அறிவிலா குறைவில்லா அகல்ஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி அப்படின்னு நம்மாழ்வார் கண்ணனை பாடுறார். அறிவிலா குறைவில்லா அகல்ஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் அப்படிங்கிறது எது பக்தி அப்படிங்கிறது தான். நம்மளுடைய ஜோதிடம் கன்சல்டேஷன்ஸ்க்கு வரும்பொழுது என் பொண்ணு பெருசா பக்தியா இருக்க மாட்டேங்கிறா, அவளுக்கு ஏதாவது அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க. இல்ல எங்க அம்மா பக்தியா இருந்த அளவுக்கு என்னால பக்தியா இருக்க முடியல, அவங்க செய்த அளவுக்கு என்னால பூஜைகள் செய்ய முடியல, அந்த அளவுக்கு என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இப்படி எல்லாமே கேட்கிறோம் இல்லையா? சோ எது பக்தி அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பேச முன்னாடி இது முழுவதுமாக ஜோதிடம் சார்ந்த ஒரு காணொலி அல்ல. அது என்னோட சேனல் துவக்கிறதுக்கான மோட்டோவும் இதையும் தாண்டி சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான். அதுல இதுவும் ஒரு நான் பேசணும்னு நினைச்சிருந்த டாபிக்ல ஒண்ணு. அந்த பெண் பேசும்பொழுது எனக்கு நேரமே இல்லைங்க, காலையில சீக்கிரமா ஓட வேண்டியதா இருக்கு, அதுக்கு நடுவில் 2 குழந்தைகள், அவர்களுக்கும் உணவு ரெடி பண்ணணும், எல்லாமே பண்ணணும், சமையல் பண்ணணும், அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், நானும் ஆஃபீஸ்க்கு ஓடணும், சாயங்காலம் வரும்பொழுதே 7 மணி ஆயிடுது, விளக்கேற்றுவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன செய்யறது அப்படிங்கிறத அவங்க கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பாக நம்மாழ்வார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அறிவிலா குறைவில்லா அகல்ஞான தவறறிய. அறிவிலா குறைவில்லாத அகல்ஞானம்னா நம்ம எல்லாரும், இந்த மானுட பிறவிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைஞான தொருமூர்த்தியான நீ சொன்ன பகவத்கீதை, அதை பத்தி தான் சொல்றாரு அவரு. பகவத்கீதையை எங்களுக்காக கொடுத்துட்டு போனேன். அறிவெல்லாம் குறைவே இல்லாத நம்ம இருந்தோம் அப்படின்னா எதுக்கு நமக்கு கண்ணன் உபதேசம் பண்ணணும்? அதற்கு அப்படி அர்த்தம் இல்லையா? அற்புதமா சொல்லியிருக்காங்க. அறிவிலா குறைவில்லா அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்றேன், குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன், குழந்தை பெற்றுக்கிறேன், பெரிய வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன், வேலை பார்க்குறேன், அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ்ல அதில் பெருசா வரணும்னு ஆசைப்படுறேன், பெரிய வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் லக்ஸரி ஒர்க்ஸ் எல்லாமே வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி எல்லாம் தான் ஆசைப்படுறேன். அதை பெருமாள்கிட்ட கேட்கிறேன், அவரும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம பெருமாளை என்னைக்கு கேட்டிருக்கோம்? நம்ம போய் கடவுள்கிட்ட நீ தான் எனக்கு முக்கியம், எனக்கு பக்தியை கொடுன்னு எப்ப கேட்டிருக்கோம்? கேட்டதே இல்லை. அறிவு அப்படின்னா என்ன அறிவு? நான் பெருசா படிக்கிறேன், பெரிய பட்டம் வாங்குறேன், அது மாத்திரம் அறிவா? ஆத்ம ஞான அறிவும் அறிவுதான். அதுதான் ஒரு மாநிலத்திற்கான கடைசி டெஸ்டினேஷன் பாயிண்ட். அதுதான். சோ அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் அடையறதுக்கான அறிவு நம்ம கிட்ட இல்ல. அறிவில்லா குறைவில்லா, அதாவது அந்த அறிவு என்கிட்ட இல்லைங்கிற குறை கூட என் மனசுல இல்லை. நான் பக்தி பண்ணவே இல்லையே, பெருமாள்கிட்ட போனோம் நான் கேட்கவே இல்லையே, மோட்சம் போறதுக்கு என்ன வழி நான் பார்க்கவே இல்லையே, இதை பத்தி எனக்கு பார்க்கலைங்கிற குறையும் என் மனசுல இல்லை. இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, பெருமாளுக்காக கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கல, அல்லது என்னால எதுவுமே பெருமாளுக்காக பண்ணலைங்கிற குறைவும் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுதான் இந்த அறிவில்லா குறைவில்லா அகல்ஞான தவறறிய அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தினா என்னென்ன நெறிவரைகள் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே கண்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்காராம். சோ இந்த பொண்ணு கேட்டது என்ன? அவங்க நிஜமாவே வருத்தப்பட்டாங்க, எனக்கு கடவுளை பூஜிக்க நேரமே இல்லையே. இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே பக்திக்கானது. நம்மாழ்வார் என்ன சொல்லியிருந்தாரு? நம்ம பெருமாளை நோக்கி செல்வதற்கு முதல் அடியே பக்தி செய்யணுங்கிற ஆசைதான். அந்த ஆசை உங்க மனசுல இருக்குனாவே அது பெரிய விஷயம் தானே. அதுல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அதுக்கப்புறம் சரணாகதின்னு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் கண்ணன் சொல்றாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு பகவத்கீதைக்குள்ள. நான் ப்ரிசைஸா என் அறிவுக்கு எட்டியவாறு சிறிய அளவுல சொல்றேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சோ இந்த வகையில கர்மயோகத்தை விட்டுடு அப்படின்னு கடைசியில சரணாகதியில கண்ணன் சொல்லுவார். விட்டுடு அப்படின்னா கர்மயோகமே பண்ணாதன்னு சொல்லியிருந்தா அர்ஜுனன் வில்ல கீழே போட்டுட்டு போயிருக்கணும். அங்க போய் பாரத போர் நடப்பதற்காக அங்க போய் நிக்கிறாங்க எல்லாரும் குருக்ஷேத்திரத்துல நிக்கிறச்சே அர்ஜுனன் காண்டீபத்தை கீழே போட்டுட்டு அழறான். அங்க நிக்கிறவன் எல்லாம் என்னுடைய தாத்தா, என்னுடைய மாமா, என்னுடைய பெரியப்பா, என் பெரியப்பா பசங்க எல்லாரும் என் கூட பிறந்த அண்ணன் தம்பி, இவாளெல்லாம் கொன்னு நான் ராஜ்யம் ஆளணுமா கண்ணா? எனக்கு ராஜ்யமே வேண்டாம். அப்ப சொல்றாரு, உனக்கு ராஜ்யம் ஆளுவதற்காக நான் உன்னை போர் புரிய சொன்னேன், நீ நினைச்சுட்டு இருக்கியா? இப்பேற்பட்ட சாம்ராகினி திரௌபதி, அவளுக்கு இப்படி ஒரு கொடுமை துரியோதனோட சபையில நடக்கும்னா சாமானியப்பட்ட மக்கள், இந்த சமுதாயம் எப்படி வாழும்? அதுக்கு யுதிஷ்டிரனை போல ஒரு தர்மாத்மா தான் அங்க உட்காரணும். அதுக்காகத்தான் நான் உன்னை போர் புரிய சொல்றேன்னு சொல்லி அவனுக்கு மனசே அடங்கல. அவனை ஒரு காரணமா வச்சுட்டு நமக்கோசரம் தான் கீதை சொன்னார் பெருமாள். அதுல கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன எல்லாம் சொல்றாரு. எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுனனுக்கு ஃபாலோ பண்றதுக்கு. அப்ப கடைசியில சரணாகதியில சொல்றார், சர்வ தர்மான் பரித்யக்ஷ, இருக்கிற மேல் சொன்ன எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு மாம் ஏகம் சரணம் ரஜ, உனக்காகவே நான் இருக்கேனே, என்ன புடிச்சுக்கோ,
அகம் துவா சர்வ பாபேக்கியும். இன்னேன்னா இதெல்லாம் கொன்னுட்டா பாவம் வந்துரும், நான் எப்படி நல்லா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் அழறான். எல்லா பாவத்திலிருந்தும் உன்னை விடுவித்து மோக்ஷேஷாமி, உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன், மாசுஷக, பயப்படாதே அர்ஜுனா, பயப்படாதே, நான் இருக்கேன். இதுதான் கண்ணன் சொல்றார். அப்போ விட்டுடுன்னு சொன்னார் இல்லையா, மேல சொன்ன எல்லாத்தையும் விட்டுடுனா போர் புரியாதே அப்படின்னு அர்த்தமா? எல்லா கர்மாவையும் விட்டுடுன்னு அர்த்தமா? நீ போர் புரிஞ்சுதான் ஆகணும், நீ சண்டை போட்டுதான் ஆகணும். காம் தீபத்தை எடு, அம்ப விடுன்னு தானே கண்ணன் சொல்றார். அப்போ ஏன் எல்லாத்தையும் விட்டுன்ற வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அதுல வர பலனெல்லாம் உன்னோடது நீ நம்புற இல்லையா. நான் இப்போ ஒரு வேலை பாக்குறேன், அதுல இருந்து ஏதோ சம்பாதிக்கிறேன், என் குழந்தைகளுக்கு அதுல இருந்து ஏதோ ஒண்ணு செய்யறேன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் நான் வருத்தப்படுறேன், இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையே, இவ்வளவு நகை சேர்த்த முடியலையே, இவ்வளவு பெரிய வீடு வாங்கி வைக்க முடியலையே, என் குழந்தைக்கு நான் என்ன செய்வேன், இதுதானே எனக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபீஸ் போறேன், இப்படிலாம் வேலை பாக்குறேன், எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல. பெண்களுக்கு மற்றொரு குறை, குழந்தைகளுக்காக பெரிய பெரிய பிரேக்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. நான் இவ்வளவு திறமையா இருக்கேன், இதை வச்சு நீ என் குழந்தைக்கு நான் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கலாம், செய்ய முடியலையே. இல்ல கொஞ்சம் சுவாதந்திரத்தோட, என்னால இவ்வளவு முடியும், எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருந்தது, என்னால வேலைக்கு செய்ய முடியலையே, அந்த அதிகாரத்தை அனுபவிக்க முடியலையே. இதெல்லாம் தான் நான் செய்ய வேண்டிய கர்மா. கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும், அவளை சரியா வளர்க்கணும், தர்மத்தை சொல்லி தரணும், அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும், திரும்பி அதே சர்க்கிள் போயிட்டே இருக்கும். சோ இந்த வகையில இந்த கர்மாவெல்லாம் விட்டுடுனா கல்யாணம் பண்ணிக்காத எல்லாரும் போய் தவ வாழ்க்கை வாழுங்கன்னு அவர் சொல்லல. இதெல்லாம் நீ பண்ணித்தான் ஆகணும், பண்றதுக்கு உண்டான பலனை என்னிட்ட விட்டுடு அர்ச்சுனான்னு தான் அவர் சொல்றாரு. நீங்க அப்படி செய்ய முடிஞ்சதுன்னா எதுக்குமே உங்களுக்கு வருத்தமே தேவையில்லை. என்னுடைய கர்மா என்னவோ அதை நான் செய்ய போறேன். அந்த காலத்துல சண்டை போடுறது அவன் கர்மா, அவன் செஞ்சான். இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அதை நான் பண்றேன். ஏதோ வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், என்னவோ பண்றேன். அதுல இருந்து என்ன நன்மை தீமை வருதுங்கிற கர்மாவை கிருஷ்ணர் கிட்ட விட்டுறாம இல்லையா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு யாரோ ஒருத்தர் திட்டுச்சே சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு நல்லது சொல்றச்சேவும் சொல்லலாம். அது ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுல இருந்து பலன் கிடைக்கல அப்படிங்கிறச்சேவும் அதே சொல்லலாம். கண்ணா உன் கையில விட்டுடுறேன், நீ என்ன கொடுக்குறியோ கொடுன்னா நிம்மதியா தூங்க முடியும் இல்லையா, நைட்டு நிம்மதியா தூங்க முடியும் இல்லையா. அப்ப பக்தி பண்றது சுலபமா இருக்கும் இல்லையா. ஆண்டாள் என்ன சொன்னா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொன்னா. இது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா. தினம் நம்ம வாயார பாடணும், மனத்தினால பெருமான நினைக்கணும், நேரம் கிடைக்கிறச்சே ஒரு தீபம் ஏற்றி பூமலர் தூவி தொழணும். இது எவ்வளவு சிம்பிள். வேதம் தமிழ் செய்த மாறன்னு நம்மாழ்வாருக்கு பேரு. நம்ம வேதத்துல இருந்து கத்துக்க முடியாததை கூட நம்மளுடைய தமிழ் பாசுரங்கள்ல சொல்லலாம். தவறான ஒரு ப்ரீச்சிங் எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம வடமொழி, அதாவது சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்றது, சான்ஸ்கிரிட்ல இருக்கிற எல்லா வேதம் வேதாந்தம் எல்லாமே தான் ரொம்ப பெருசனும், தமிழ் மொழியை நம்ம மதிக்கலைனோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. வேதாந்தத்தில் நம்மளோட, அதாவது வேதாந்தங்கள்ல எல்லா அர்த்தங்களும் புரிந்து கிடைக்கும். அதை கத்துக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கணுமே, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட ரொம்ப ஈஸியா ஆழ்வார் பாசுரங்கள் அத்தனையும் படிக்க முடியா, 4000மும் படிக்க முடியலையா, வெறுமனே ஆண்டாள் சின்ன குழந்தை சொஞ்ச திருப்பாவைய படிச்சா போருமே, அல்லது திருவாய்மொழியை படிச்சா போருமே. அதுல இருக்கக்கூடிய பலன்களை விடவா நம்ம வேற எதையான தேடி போறோம். அதுல இருக்கிறத பண்றதுக்கே ஒரு ஆயுள் பத்தாது, ஒரு ஜென்மா பத்தாது. சோ ஆக வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கதும் உங்களுக்கு ஒரு நல்ல பக்திக்கான வழிதான். பெருமாளை சேவிக்க நேரம் இல்லையே, கடவுள் வழிபாடுக்கு நேரம் இல்லையே நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே அவர் அதுக்கு வழிமுறை கொடுத்துட்டு போறாரு. நான் ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கரெக்டான முறையில ஹைக் வரல, நான் ரொம்ப துக்கமாயிடுறேன். நான் வேலை செஞ்சேன், அதுக்கு எனக்கு கிடைச்சிடுது, ஓஹோன்னு சந்தோஷப்படுறேன். இது ரெண்டுமே தேவையில்லை அப்படிங்கிறதான் கண்ணன் சொல்றது. அங்க நீ வேலை செய்யற இல்லையா, உன்னுடைய கர்மா இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் உன் சொத்து. மத்த எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு அர்ச்சனா, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றாரு. இது எவ்வளவு ஈஸி பாருங்களேன். ஓஹோன்னு எனக்கு சந்தோஷப்படுவானே, ஓஹோன்னு எனக்கு அழுவானே. நான் ஒரு விஷயம் பண்றேன், அது தப்பா போயிடுது, பரவாயில்ல கிருஷ்ணா நீ என்ன கொடுத்தியோ நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அவர் அதை சரி பண்ணி தர மாட்டாரா? இதை விட நான் இன்னும் பல பேருக்கு சொல்லுவேன், நான் உழைச்சுட்டே இருக்கேன், இந்த கம்பெனில இத்தனை வருஷமா உழைச்சுட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே கொடுக்கல, நேத்து வந்தவன் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா வர்ற நிறைய எல்லாருமே கேட்கறது வேலையில நான் எப்ப முன்னேறுவேன், இன்னும் எப்ப சம்பாதிப்பேன், இன்னும் எனக்கு எப்ப பதவி வரும். இதுதான். இதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்காகத்தானே எல்லாரும் வேலைக்கு போகணும். கண்டிப்பா செஞ்ச பலனுக்கு செஞ்ச கர்மாவுக்கு பலன் உண்டுங்கிறது நமக்கும் தெரியும். ஆனா இந்த முதலாளிதான் கொடுப்பாரு நீங்க நம்புறீங்க இல்லையா, அங்கதான் பிரச்சனை வருது. நான் எங்கேயோ செஞ்ச வேலை எங்கேயோ எனக்கு நல்லது கொடுக்கும், நான் எங்கேயோ செஞ்ச புண்ணியம் என்னை எங்கேயோ காப்பாத்தும். நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டின்னு இருப்பேன், சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் என்னை கொண்டு காப்பாத்தி விட்டுட்டு போவார். அவருக்கு அங்க அவசியமே இருந்திருக்காரு. அங்க செஞ்சவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்கிறதா கடவுள். அதுதான் கடவுள். கடவுள் எப்பொழுதுமே நீ அதை செய் இதை செய், நீ எனக்கு இத்தனை செய்ய அப்படின்லாம் அவர் கேட்கவே இல்லை. மனசால நினைச்சா போறோம்.
மனசால உள்ளமாற பாடினா போரும். நாவ் இருக்கே, கோவிந்தா எனும் நாமம் இருக்கே, வாயார அவரை பாடினா போருமே, அவ்வளவுதான் பக்தி. அதை விட சிறப்பா என்ன செய்யணும்? அதை விட சிறப்பாவும் செய்ய முடியும். நிறைய பூஜைகள் இருக்கு, புனஸ்காரங்கள் இருக்கு. எதுவுமே முடியல, நான் இயந்திர வாழ்க்கையில ஓடின்னு இருக்கேன், எனக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனும் கிடையாது. இன்னைக்கு மிடில் கிளாஸினுடைய நிலைமை அதுதான். கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனா தான் குடும்பத்தை நடத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்கிறது வந்துட்டோம். ஆனாலும் அந்த பணத்தின் மீது மட்டும் ஆசை வைக்காமல், வேலையில தேவையில்லாத பிரஷர் எடுத்துக்காம, எப்ப எனக்கு பிரஷர் இருக்காது, எனக்கு அந்த ப்ரமோஷன் வந்தே ஆகணும், எனக்கு அவ்வளவு பணம் ரீச் பண்ணியே ஆகணும், நான் சேனல் நடத்தின எனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தே ஆகணும்னு நான் நினைச்சேன்னா நான் ப்ரெஷரைஸ்டா தான் இருப்பேன். அப்ப தர்மத்தை மட்டும் செய்வேனா தப்பும் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல நான் நன்னா தூங்குவேனா, விட்டுடுங்க, தப்பு பண்றது கூட வேண்டாம், எல்லாரெல்லாம் தப்பு பண்றது கிடையாது. நன்னா தூங்குவேனா, தூங்க மாட்டேன். கட்டாயமா எனக்கு தூக்கம் குறையும், டிஸ்டர்ப் ஆகும். அவ அதை சொன்னாலே, இவா இதை சொன்னாலே, என்னை இப்படி தப்பா சொல்லிட்டாலே, அத்தனையும் கிருஷ்ணார்ப்பணம். நமக்கு தேவையே இல்லையே. நம்மளுடைய கர்மாவை நம் சரியாக செய்து சரணாகதி அடைந்து பெருமாள் இடத்துல ஒப்புவித்தால், அது உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அவரிடம் ஒப்புவித்து விட்டு, நீ பாத்துக்கோ கண்ணா, நான் என் கர்மாவை செய்யறேன், எனக்கு என்ன நல்லது பண்ணுமோ நீ பண்ணு, நீ என்ன கொடுத்தாலும் நான் பிரசாதமா ஏத்துக்கிறேன்னு நினைச்சுன்னுட்டா ராத்திரி நல்லா தூங்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கறதா கேக்குறாங்க நிறைய கிளைண்ட்ஸ். அதாவது இப்ப பர்டிகுலரா ராசி ரீதியா சொல்லணும்னா, மீன ராசி தூங்கல, சிம்ம ராசி தூங்கல, கன்னி ராசி தூங்கல, கும்பம் தூங்கல, துலாம் தூங்கல, ரிஷபம் தூங்கல. இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அடுத்த வருஷம் யாரையெல்லாம் தூங்க மாட்டாங்க, அகைன் சிம்மம் தூங்க மாட்டாங்க, கும்பம் தூங்க மாட்டாங்க, மீனத்தினால நிம்மதியா தூங்க முடியாது, மிதுனத்தினால நிம்மதியா தூங்க முடியாது, விருச்சகத்தினால நிம்மதியா தூங்க முடியாது. இவா எல்லாரும் என்ன பண்ணணும்? இப்பவே போய் சரணாகதி பண்ணிடணும். இப்பயே போய் கண்ணா நீ என்ன கொடுக்குறியோ எனக்கு போறோம், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், நான் பண்ற நல்லது கெட்டது நீ என்ன பார்த்து கொடுக்குறியோ எனக்கு கொடு. ஒரு அம்மாட்ட குழந்தை அந்த மாதிரி இருக்காதா? அல்லது ஒரு மனைவி கணவன்கிட்ட அந்த சரணாகதி பண்ண மாட்டாளா? மனைவிக்கும் கணவனுக்குமான சம்பந்தம் இது ஒரு ஜென்மாவுடையது. இன்னும் சொல்ல போனால் தாய்க்கும் குழந்தைக்குமான சம்பந்தம் இந்த ஒரு ஜென்மாவோடது. ஆனால் பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிறது அனாதி காலமானது. இந்த ஜீவாத்மா அவனுடைய இதுதான் அப்படின்னு புரிஞ்சு அவனை அடைய வேண்டியதான் என்னுடைய கர்மாவே. அப்ப நான் இதை பேசிக்கா இருந்துட்டேன்னா, அங்க ஆபீஸ்ல நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம இருக்கிறதோ, அல்லது என்னோட பிசினஸ் லோவா போறதோ, என்னோட மாமியார் மாமனார் திட்டுறதோ, என் ஃப்ரெண்ட் என்ன திட்டுறதோ எதுவுமே எனக்கு பெருசா தெரியாது. ஏன்னா இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவுக்கு சொந்தம். ஒரு இடத்துல போய் நிக்கிறேன், எனக்கு பிரச்சனை, எங்க ஆத்துக்கார் என் பின்னாடி நிக்கிறாரு, என் ஹஸ்பண்ட் என் பின்னாடி நிக்கிறாருன்னா நான் பயப்பட மாட்டேன். என்ன ப்ரொடெக்ட் பண்ண என்னை விட ஸ்ட்ராங்கா பின்னாடி ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கும். அப்படி ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு பரமாத்மா இருக்காருங்கிற நம்பிக்கை இருந்தா ஏன் தூக்கம் வராது? பக்தியினுடைய முதல் படியே இதுதான். அவனை முழுவதுமாக நம்புவது, அவனை எண்ணுவது, அவனிடம் சரண் புகுவது, இவ்வளவுதான் பக்தி. ரொம்ப 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 சிம்பிள். இதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணாலும் அது பக்தி தான். நீங்க பாயசம் பண்ணி பெருமாள் கண்டருளை பண்ணாலும் அது பக்தி தான். நீங்க போய் கோவில்ல அன்னதானம் போட்டாலும் பக்தி தான். என்னால ஒண்ணுமே முடியலப்பா, நான் யாருக்கான சிலது நல்லது பண்றேன் உன் பேரை சொல்லி, அதுவும் பக்தி தான். என்கிட்ட வலு இருக்கு, முடியாத வாளுக்கு நன்னா பெருசா பண்றேன்னா அதுவும் பக்தி தான். என்ன உங்களால முடியுமோ அதை அவன் பால் ஆசை கொண்டு அவனுக்காக செய்வது, எந்த வித பிரதிபலனும் எதிர்பாராமல். நான் சொல்ற நிறைய பரிகாரங்கள் வெறும் கோவில் பரிகாரங்களாக மட்டும் இருக்கவே இருக்காது. கோயில்ல போய் எல்லா பரிகார ஸ்தலங்களும் பெரிய கோயில்கள் தான். அங்க இருக்க பெருமாள் நான் போய் நைவேத்தியம் பண்ணலனாலும் நன்னாதான் சாப்பிடுவார், நன்னாதான் தூங்குவார். அப்படி இருக்க ஏன் எல்லாரையும் பிடிச்சிட்டு தொங்கணும்? அதை விட ஜாஸ்தி நான் ஆஸ் அஸ்ட்ராலஜர் நான் சொல்றேன், கிரகங்கள் காலை பிடிச்சிட்டு எதுக்கு தொங்கணும்? நமக்கு பெருமாள் இருக்காரு. உங்களுக்கு முருகர் பிடிக்குமா முருகாள், எனக்கு பெருமாள் பிடிக்குமா எனக்கு பெருமாள், உங்களுக்கு சிவனை பிடிக்குமா சிவன், எனக்கு ரங்கநாதரை பிடிக்குமா எனக்கு ரங்கநாதர், அவ்வளவுதான். அவளுக்கு பிடிச்ச பெருமாளுக்கு போய் என்ன மனசார பண்ணணுமோ சின்னதா பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க கூட இருக்கவாளுக்கு நல்லது பண்ணுங்க. எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய டூர் போவாங்க, ஃபேமிலியா டூர் போவாங்க, நண்பர்களோட டூர் போவாங்க, அப்படி போவாங்க. சன்னதிக்குள்ள போறச்சே மாத்திரம் நேரா அவ முன்னாடி போய் எல்லாருக்கும் அர்ச்சனை சீட்டு வாங்கிடுவா, அங்க இருக்கக்கூடிய பிரசாதங்களுக்கு என்னென்ன வழிமுறை உண்டோ செலவு உண்டோ எல்லாம் பண்ணிடுவா. அவருடைய குழந்தைய முதல்ல கொண்டு போய் சன்னிதானத்துல முன்னாடி நிறுத்திடுவா. ஏன்னா பெருமாள் வழி நேரா அப்படியே படுமா அவ பேர்ல. அதே மாதிரி கோயிலுக்கு செலவு பண்ணா புண்ணியம் கிடைக்குமா. அங்க மத்தவா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கோ வண்டி சார்ஜுக்கோ கொடுத்துக்கணும். ஏன்னா இவ புண்ணியம் தேடிக்கிறானா. நமக்கே இவ்வளவு ஞானம் இருந்தா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். பின்னாடி நின்று இருந்தா எனக்கு வேணா பெருமாள் தெரியாம இருக்கலாம், பெருமாளுக்கு என்ன தெரியாம இருக்குமான்னு. சோ ஆகையினால இப்படி எல்லாம் பண்ணாதான் பெருமாள் பக்தின்னு ஒத்துப்பாருன்னா, நான் என்னால இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெருமாளுக்கு ஏதோ ஒரு கடவுள், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், அவருக்கு பண்ணுவதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு வருந்த ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்க பக்தியை நோக்கி உங்களுடைய முதல் படியை எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
நடக்க தொடங்குவோம். வேகமா நடக்க முடிஞ்சா வேகமா நடப்போம், ஸ்லோவா நடக்க முடிஞ்சா ஸ்லோவா நடப்போம். எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பண்ணுவோம். பெருமாள் ஒன்றும் கோச்சிக்க போறது இல்ல. அவளோட அம்மா வந்து அந்த பொண்ணை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தா, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால முடியல, இவ்வளவுதான் பண்ண முடியும், அவ இன்னும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி பெரியவர்களும் பண்ணாதீங்க. அவர்களால என்ன பண்ண முடியதோ அந்த காலகட்டத்துக்கு அவளால என்ன சொல்ல முடியுமோ, வண்டியில போறோம், நான் ஒரு ட்ரெயின்ல போறேன், மெட்ரோல போறேன், செருப்பு கழட்டி வச்சுட்டு அந்த இடத்துல 4 முறை பெருமாள் பேரை பகவன் நாமா சொல்ல முடியும் இல்லையா? அதை சொல்லலாமே. நம்ம கோயிலுக்கு போற வழியில கோயிலுக்குள்ள போக முடியலையா, போறச்சே ஒரு நிமிஷம் செருப்பை கழட்டி நின்று வச்சுட்டு பகவானே அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு போலாமே. நம்ம எல்லாருமே இன்னைக்கு பக்தியா தான் இருக்கீங்க. அதனால என்னால பண்ண முடியல அப்படிங்கிற கில்ட் எல்லாம் தேவையே இல்லை. ஏன் இது இன்னைக்கு ஒரு டாபிக்கா எடுத்து பேசணும்னு நினைச்சேன்னா, எனக்கு என்கொயரி பண்ண வந்த ஒரு பொண்ணு ஜாதகம் கிளாஸ் பாக்குறதுக்கு அவங்க வராங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து கண்டிப்பா இறை நம்பிக்கை இருக்கு, நான் பெருமாள்லாம் சேவிப்பேன், ஆனா டெய்லி பூஜை பண்றது புனஸ்காரம் பண்றதெல்லாம் என்னால இந்த முறையில வந்து ரெகுலரா பண்ண முடியல, அதனால நான் வந்து ஜாதகம் கத்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா, தாராளமா நீ கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல இன்னொரு கிளைண்ட், அவங்க வந்து அம்மா ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, இருந்தாலும் என்னால பண்ணவே முடியல, இதுக்கும் ஏதான பரிகாரம் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அந்த மாதிரியான கிளைண்ட்ஸ்க்காகவும் பொதுவாகவே பக்தி செய்ய முடியலங்கிற வருத்தம் இருக்கவர்களுக்காகவும் தான் இந்த காணொளி. பக்தி பண்ண முடியலங்கிற வருத்தமே இல்லாதவா பல பேர் இருக்கா. பகவான் எனக்கு என்ன பண்ணிட்டார், அந்த கடவுள் எனக்கு என்ன பண்ணிட்டார், நான் எதுக்கு திரும்பி பக்தி பண்ணணும்னு நாத்திகம் பேசிட்டு நிறைய பேர் இருக்கா. பகவானே இல்லைன்னு பேசுறவாலும் நிறைய பேர் இருக்கா. அந்த வகையில நீங்க இந்த முதல் படியை எடுத்து வைத்தது இன்னும் பகவானை நோக்கி உங்களை மேலே பல படிகள் நடக்க வைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.